ஹே கைஸ், சுந்தர் சி மற்றும் ஜெய் நடிச்சு ரீசெண்டாக வெளிவந்த படம் பட்டாம்பூச்சி. இந்த படத்தில் வர்ற சின்ன சின்ன ஹிடன் டீட்டெயில்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் டைட்டில் வந்து பட்டாம்பூச்சிங்கிற டைட்டில் வந்து ஜெய் கேரக்டரோட கனெக்ட் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த படம் ஒரு சஸ்பென்ஸ் கலந்த ஒரு த்ரில்லர் மூவியாக இருக்கும். த்ரில்லருக்கு ஏற்ற மாதிரி டைட்டில் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இந்த கதைக்கு ஆப்போசிட்டாக டைட்டில் வச்சுருப்பாங்க, சாஃப்டாக பட்டாம்பூச்சின்னு. அதே மாதிரி ஜெய்யுமே வந்து இது வரைக்கும் எந்த ஒரு படத்துலையுமே நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்க மாட்டார். ஒரு லவபிள் பாய் கேரக்டரில் தான் நடிச்சிருப்பாரு. ஆனால் இந்த படத்தில் ஒரு ஆப்போசிட் நெகட்டிவ் ரோலில் பண்ணியிருப்பாரு. பொதுவாக நம்ம பட்டாம்பூச்சியை பார்த்துருப்போம். ஒரு பட்டாம்பூச்சிக்கு 2-3 கலர்ஸ் வந்து இருக்கும். இது கனெக்ட் பண்ணுற விதமாக இந்த படத்தில் ஜெய் வந்து சின்ன வயசில் இருந்தே ஜெய் வந்து டிராயிங் பண்ணி பெயிண்டிங் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட்டாம்பூச்சிக்கு ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டு ரைட் சைடு தான் ரியாக்ட் பண்ணுமா. இதை கனெக்ட் பண்ணுற விதமாக ஜெய்க்கும் ரைட் சைடு டோரட் சிண்ட்ரோம் காரணமாக கழுத்து கையில் இழுக்கிற மாதிரி அடிக்கடி காட்டியிருப்பாங்க இந்த படத்தில். ஜெய் சொல்லுவார், நான் தான் பட்டாம்பூச்சின்னு. அது நியூஸ் பேப்பர் ரேடியோவில் நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அப்போது ரஜினி நடித்த ராஜாதி ராஜா படம் வந்து போஸ்டர் ஒட்டியிருக்கும். இந்த படம் மார்ச் 4, 1989 தான் ரிலீஸ் ஆகிருக்கும். இந்த படத்தோடைய கதையுமே மார்ச் 17, 1989 நடக்கிற கதையாக தான் இருக்கும். ஜெய்க்கு இந்த படத்தில் ரத்தம் பார்த்தா தான் கை கழுத்து வெட்டுறதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும்னு ஹீரோயின் கிட்ட ஃப்ளாஷ்பேக் போட்டு வாக்குமூலம் கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. ஆனால் இதுக்கு முன்னாடியே ஒரு சீனில் ஜெய்யும் சுந்தர் சியும் ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் நமக்கு காமிச்சிருப்பாங்க. போலீஸ் வந்து தண்ணி எடுத்துகிட்டு வான்னு ஜெய்கிட்ட சொல்லியிருப்பார். ஆனால் அவர் தண்ணி எடுத்துகிட்டு வரும்போது தடுமாறி கொட்டிடுவார். எல்லாரும் கேலி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஜெய் வந்து தலையில் வேணுக்குமே செவத்தில் முட்டி ரத்தம் வர வச்சு அந்த ரத்தத்தை பார்த்த உடனே கிளாஸில் தண்ணியை சிந்தாமல் எடுத்துகிட்டு வர்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் வருஷத்தை கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ப்ரெசண்டில் நடக்கிறது 1989 நடக்கிற மாதிரியும், சுந்தர் சி பொண்ணு ஒய்ஃபு இறந்து போகிறது 2 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்லியிருப்பாங்க, 1987ன்னு. சுந்தர் சிக்கு ஹீரோயின் வந்து பொண்ணு பார்க்க வருவார். அப்போது 1982ன்னு வருஷத்தை மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஹீரோயினை பொண்ணு பார்க்குறப்ப ஹீரோயின் வந்து ஒரு கண்டிஷன் போடுவாங்க. எங்கள் மாப்பிள்ளை வந்து லாங் ஹேரில் கர்லி ஹேரில் இருக்கணும்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. 80ஸ்ல இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் தான் ரொம்பவே ஃபேமஸாக இருந்துச்சு. அதை தான் இந்த படத்துலையுமே டயலாக் மூலமாக கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு சீனில் சுந்தர் சி ஜெய் கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டு இருப்பார். அப்போது பேக்ரவுண்டில் இவருடைய ஒய்ஃபும் பொண்ணோடைய ஃபோட்டோவும் இருக்கும். அதில் வீணை வாசிக்கிற மாதிரி ஃபோட்டோவில் இருக்கும். இதை கனெக்ட் பண்ணுற விதமாக ஒய்ஃபோடைய ஞாபகார்த்தமாக அந்த ஃபோட்டோவுக்கு பக்கத்துலேயே வீணையை வச்சுருப்பாங்க. இந்த படம் 80ஸ்ல நடக்குது அப்படிங்கிறதுக்காக ரொம்பவே மெனக்கெட்டுருப்பாங்க. என்னென்ன பொருள் எல்லாம் வச்சுருக்கிறாங்கன்னு பார்ப்போம். இப்போனா போலீஸ் ஜீப் அப்படின்னா அது ரெட் கலர் ஸ்மோ ஒயிட் கலர் ஸ்மோவாக தான் இருக்கும். ஆனால் 80ஸ்ல ஒரு ப்ளூ கலர் ஜீப்பை தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துலையுமே ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளூ கலர் ஜீப்பை தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அம்பாசிடர் கார், பல்லவன் பஸ்ஸு, எல்ஐசி பில்டிங், மவுண்ட் ரோடு, லேண்ட்லைன் ஃபோன், ரேடியோ, டிவி, பழைய மாடல் மைக்கு, 2 மாடி பில்டிங் வீடு, வெஹிக்கிளோடைய நம்பர் பிளேட் பார்த்தோம்னா பிளாக் அண்ட் ஒயிட்டாகவும் 80ஸ்ல எப்படியெல்லாம் இருந்துச்சுங்கிறத ஓரளவுக்கு இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் ஹீரோயின் வந்து பாரதிதாசனுடைய ஃபேனாக இருப்பாங்க. அதுக்கு ரெஃபரன்ஸாக அவருடைய ஹேண்ட்பேக்கில் பாரதியார் புக்கும் பாரதிதாசனுடைய கவிதை புக்கும் இருக்கும். அதே மாதிரி அவங்க வீட்லேயுமே பாரதியாருடைய ஃபோட்டோஸ் வந்து மாட்டியிருக்கும். ஒரு வழியாக ஜெய் வந்து ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆகி வெளியில் வந்திருப்பார். அதுக்கப்புறமாட்டி பல்லாவரம் போலீஸ் ஸ்டேஷனில் சைன் போடுற சொல்லியிருப்பாங்க. அப்படி சைன் போட வரும்போது டைம் பார்த்தா 10:05ன்னு இருக்கும். நம்ம அண்ணாச்சி லேட்டாக வந்ததுக்காண்டி பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, பாத்ரூம் கழுவ சொல்லி. ஜெய்யும் பாத்ரூம் கழுவிட்டு வெளியில் வரும்போது அரை மணி நேரம் இருக்கும். 10:30ன்னு கண்டினியூட்டியாக கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் 80ஸ்ல ரிலீஸ் ஆன ஒரு சில படங்களுடைய போஸ்டர் வந்து ஒட்டி வச்சுருப்பாங்க. அது என்னென்ன படம்னு பார்ப்போம். ரஜினி நடித்த ராஜாதி ராஜா, கமல் நடித்த உன்னால் முடியும் தம்பி, விஜயகாந்த் நடித்த பாட்டுக்கு ஒரு தலைவன், இந்த படங்கள் எல்லாமே 80ஸ்ல தான் ரிலீஸ் ஆகிருக்கும். இந்த மாதிரி போஸ்டர் எல்லாமே இந்த படத்தில் அங்கங்கே ஒட்டி வச்சுருப்பாங்க.
ஜெய் வந்து எப்படி கொலை செஞ்சுருப்பாருன்னு ஒரு சின்ன சீக்வன்ஸ் மட்டும் வாக்குமூலம் கொடுத்துருப்பாரு. அதை பேப்பரில் வந்தால் தான் நான் அடுத்தடுத்த கொலை எப்படியெல்லாம் செஞ்சேன்னு சொல்லுவேன்னு ஹீரோயின் கிட்ட ஒரு கண்டிஷன் போட்டிருப்பாரு ஜெய். நம்ம சுந்தர் சியும் மறுநாள் பேப்பரில் ஒரே ஒரு பேப்பரில் மட்டும் ஜெய் சொன்ன வாக்குமூலத்தை போட்டிருப்பாங்க. மற்ற பேப்பர்ஸ்லாம் வந்து ஜெயலலிதா சட்டசபையில் தாக்கப்பட்டார்னு நியூஸ் வந்திருக்கும். 1989 சட்டசபையில் ஜெயலலிதா அவர்களும் திமுக அமைச்சர் ஒருத்தருக்கும் சட்டசபையில் ஃபைட் நடந்து பேப்பர்லையும் அன்னைக்கு காலகட்டத்தில் அந்த நியூஸ் ரொம்பவே ட்ரெண்டாக இருக்குது. 89 அரசியல் எப்படி இருந்துச்சுன்னு நியூஸ் பேப்பர் மூலமாக காட்டியிருப்பாங்க இந்த படத்தில். அதே மாதிரி 89 திமுக கட்சி தான் சிஎம்மாக இருந்தாங்க. அதுக்கு ரெஃபரன்ஸாக போலீஸ் ஸ்டேஷனில் இந்த ஒரு சீனில் கருணாநிதி அவர்களுடைய ஃபோட்டோவை மாட்டி வச்சுருப்பாங்க. இந்த படத்தில் ஃபைட் சீன்ஸு ரொம்பவே இருக்கும். ஆனால் எந்த ஒரு ஃபைட் சீனுமே ஒரு மாஸ் ஹீரோவுக்கான ஃபைட் சீனாக இருக்காது. டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி சாஃப்டாக ஒரு ரா மெட்டீரியலில் ஃபைட் சீனாக இருக்கும். இந்த படத்தில் இன்ட்ரோ சாங்கை நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா ஜெய் கேரக்டரை கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் லிரிக்ஸ்லாம் இருக்கும். இதெல்லாம் இந்த படத்தில் நான் நோட் பண்ண ஹிடன் டீட்டெயில்ஸ். இதை தவிர நீங்கள் இந்த படத்தில் ஏதாவது ஹிடன் டீட்டெயில்ஸ் நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். டாடா பாய்.